அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டா ரிங் அண்ட் ஃபீல்டு தெரியலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். லெட் எஃப் பி எ ஃபீல்ட், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. எஃப் டினோட் ஃபீல்டுன்ட்டாங்க, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபீல்ட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரே ஒரு சப்ஃபீல்டு தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது எவ்ரி ஃபீல்டு இஸ் ஃபைனைட்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அது ஃபைனைட்டாக தான் இருக்கும்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் அ காப்பி ஆஃப் கியூ ஆர் ஜெட்பின்னு சொல்கிறாங்க. ஜெட்பின்னா இன்டிஜர் மாடல் ஆஃப் பி. இது வென் பி இஸ் அ ப்ரைம்னா ஜெட்பி வந்து நமக்கு என்ன தெரியும், ஃபீல்டுன்னு தெரியும், ஃபீல்டு வித் பி எலமெண்ட்ஸ்னு தெரியும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜெட்பி வந்து பி. ஓகே, ஸோ எவ்ரி ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் அ காப்பி ஆஃப் கியூ ஆர் ஜெட்பின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபீல்டு இஸ் அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டுன்னு அர்த்தம் எந்த ஒரு ரேஷனல் பாலினாமியல் விச் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ரேஷனலாக இருந்தால் ஆஸ் அ ரூட்டுன்னு அர்த்தம். அதான் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பாருங்களேன், எவ்ரி ஃபீல்டு ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப்ஃபீல்டு. இது கரெக்டாக? எவ்ரி ஃபீல்டு ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப்ஃபீல்டுன்றது ட்ரூவா? கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் இஸ் அ ஃபீல்ட், இதனுடைய சப்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா க்யூ, அப்புறம் க்யூ ஆஃப் ரூட் 2, க்யூ ஆஃப் ரூட் 3. ஸோ இது போல் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ரியல் நம்பரோட சப்ஃபீல்டு வந்து ரேஷ்னல், க்யூ ஆஃப் ரூட் 2, க்யூ ஆஃப் ரூட் 3, க்யூ ஆஃப் ரூட் 5, எனி ப்ரைம் போட்டுக்கிட்டாவே என்ன ஆகிடும் உங்களுக்கு, அது எல்லாமே சப்ஃபீல்டாக தான் கன்சிடர் பண்ணலாம். க்யூ ஆஃப் ரூட் பின்றது இட் இஸ் அ ஃபீல்டு வித் க்யூ அண்ட் ரூட் பி, அந்த ரெண்டுத்தையும் கண்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஃபீல்டு. இது வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர். ஸோ அப்போது எவ்ரி ஃபீல்ட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப்ஃபீல்டுன்றது இங்கே ஃபால்ஸ். ஸோ ஆரோடைய சப்ஃபீல்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சாய்ஸில் கொடுக்கலாம். க்யூ ஆஃப் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சப்ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும் ஆருக்கு. அப்போ க்யூ ஆஃப் ரூட் 2, க்யூ ஆஃப் ரூட் 3, க்யூ ஆஃப் ரூட் பி, வென் பி சப் ப்ரைம் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிங்க, அப்போ இது ஸ்டில் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபீல்டாகவே இருக்கும். ஸோ இது ஃபீல்டுனா ஒன்ஸ் ஆருக்கு சப்ஃபீல்டு தான். ஸோ எவ்ரி ஃபீல்ட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப்ஃபீல்டுன்றது ஃபால்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். அடுத்து எவ்ரி ஃபீல்டு இஸ் ஃபைனைட் அப்படிங்களா? இது எல்லாமே ஃபைனைட் ஃபீல்டா? கிடையாது, ஏன்னா இது இன்ஃபைனைட். அப்போ ஃபைனைட் ஃபீல்டுன்றது ஃபால்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த ஆப்ஷனே இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி ஃபீல்டு இஸ் ஃபைனைட்ன்றது ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது எவ்ரி ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் அ காப்பி ஆஃப் கியூ ஆர் ஜெட்பி. காப்பி ஆஃப் கியூன்னு அர்த்தம் தான். காப்பி ஆஃப் கியூ அப்படின்றது என்ன மீனிங்னா கேரஸ்டிக் ஃபீல்ட் ஆஃப் கேரஸ்டிக் ஜீரோன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கேரஸ்டிக் வந்து ஜீரோவாக இருக்கலாம், அப்படி ஃபைனைட் ஃபீல்டாக இருந்தால் கேரஸ்டிக் வந்து பியாக இருக்கலாம். ஓகே, ஸோ காப்பி ஆஃப் கியூ அப்படின்றாங்க. கியூவோட கேரஸ்டிக் வந்து ஜீரோ. அப்போ எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எய்தர் இட்ஸ் இஸ் கேரஸ்டிக் ஜீரோ ஆர் இட் இஸ் கேரஸ்டிக் பி. ஓகே, ஸோ அப்படி வரும்போது என்ன ஆயிடுது, உங்களுக்கு சி ஆப்ஷன் ட்ரூ ஆகுது. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்ப்போம். எவ்ரி ஃபீல்டு இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டு. அப்போது எந்த ஒரு ரேஷனல் பாலினாமியல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் கியூ எடுத்துக்கிறேன், இதில் ஒரு பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறேன் x² + 1. கியூ சப்ஃபீல்ட் x² + 1 வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸு. இது ஒன் ஆஃப் த பாலினாமியல் இன் கியூ. ஸோ இது வந்து கியூ ஆஃப் எக்ஸில் இருக்கும். இதுக்கு ரூட் கியூவில் இருந்தால் அது அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். இதுக்கு ரூட் என்ன கிடைக்கும், +r - 1 கிடைக்கும். இது 0 பண்ணிங்கன்னா x² = -1, x = +r - i கிடைக்கும். பட் இந்த ரூட்ஸ் வந்து கியூக்குள்ளே இல்லை. அப்போ கியூ இஸ் நாட் அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டு. ஒரு ஃபீல்டு எப்போ அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டுன்னுவோம், அந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அதில் ஜென்ரேட் பண்ணுற பாலினாமியல், அதாவது அதனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒரு பாலினாமியல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாலினாமியலோட ரூட் வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபீல்டு வந்து அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூ இஸ் நாட் அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்ட். அப்புறம் எவ்ரி ஃபீல்டு இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டுன்றது ஃபால்ஸு. அப்போ டியும் ஃபால்ஸு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, சி தான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. எதுக்கெல்லாம் கவுண்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்றது எளிமையாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு எக்ஸாமை வந்து 4 ஆப்ஷனில் எதெல்லாம் தப்பு அப்படின்றத நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஒன்ஸ் எதெல்லாம் தப்புன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரூ ஆப்ஷனை பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதாவது ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிக்கு மட்டும் ஒரு தனி புக்லெட், அது வந்து ஒரு 250 பேஜ் புக்லெட்டு. ஸோ ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி மட்டும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, இல்லை காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கோ, இல்லை பிஜி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கோ அந்த புக்லெட் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். பிஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவான கொஷின்ஸ் வந்து
போட்டுட்ருக்கோம். நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். அந்தளவுக்கு டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இருக்கும். பட் அதை சால்வ் பண்ண உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா என்னோடய மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்கு அப்டேட் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டிஎன் செட்டு ரிசல்ட் வந்தால் காலேஜ் டிஆர்பி படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற தாட்டை விட்டுட்டு, ஸோ அது வருதோ வரலையோ காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கும். ஓகே, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் டிஸ்கிரிப்டிவ் டைப் புக்லெட்டும் ரெடி பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.